நிலவுக்கு என் மேலே நீடி கோபம் தான் ரேஸில் முந்தும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பிரதீப் ரங்கநாதன் தான் முந்தினார். இது வரைக்கும் மிஷ்கினை வேறு மாதிரி பார்த்துருக்கோம். பொது வழியில் அது ஒரு ரவுடித்தனமாகவே பேசிகிட்டு இருக்கேன். தனுஷோட திடீர்னு படிச்சுட்டு இருந்த வயனை கொண்டாந்து நடிதா அப்படின்ட்டு கட்டாயப்படுத்தி நடிக்க வச்சாங்க. பிரதீப் ரங்கநாதனோட உயரம் பெரிய லெவல். இன்னைக்கு அந்த ஒத்த படம் தான் ஓடி இருக்கு. அவர் ஆடின ஆட்டம், அவர் பேசின கொஞ்சம் நிஜம் கிடையாது. வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ் ராமானுஜம் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த வாரம் ஒரு முக்கியமான வாரமா இருக்கு. 2 முக்கியமான படங்கள். ஒன்று நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், தனுஷோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கு. இன்னொரு படம் டிராகன், அஸ்வத் மாரிமுத்து ஏஜிஎஸோட தயாரிப்பு. இந்த 2 படங்களுமே ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு ரசிகர்கள் மனதில். இது எப்படி நடந்தது, எப்படி இருக்கு இந்த படங்கள்? 2 படமே பிப்ரவரி 14 ரிலீஸ் ஆகிறதுக்காக திட்டமிட்ட படம். அஜித் திடீர்னு ரிலீஸ் பிளான் அறிவித்ததுனால 21க்கு அவங்க 2 பேருமே மாறினாங்க. இந்த 2 படம் முக்கியமான படம்ங்கிறத விட பட்ஜெட் படம். அதாவது இந்த வருஷம் ஆரம்பத்துலேருந்து ஜனவரி 1 இது வரைக்கும் வந்த படம் எதுவுமே சொல்லிக்கிற மாதிரியான பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் கொடுக்கல. மதகஜ ராஜா மட்டும்தான் இப்போ வசூல் ராஜாவாக இருக்குது பாக்ஸ் ஆஃபீஸில். பாக்கி அந்த படம் இல்லாத நேரத்தில் ட்ரேடுலேயும் சரி, தேட்டர் சைடு எல்லாருமே எதிர்பார்த்த படம் தான் நிலவுக்கு என் மேலே என்னடி கோபம். தனுஷ் டைரக்ஷன், அவருக்கு இது 3வது படம் டைரக்ஷனில். ஏற்கனவே அவர் டைரக்ட் பண்ண பவர் பாண்டி, ராயன் 2மே மிகப்பெரிய பம்பர் ஹிட்டு. ஹாட்ரிக் அடிப்பாரா அடிக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கோட வந்த படம். தன்னோட அக்கா மகனை அறிமுகப்படுத்தியிருக்காரு வேற. இல்லை அது அதில் கூட நடிக்கிறதுங்கிறத கடந்த ஒரு இயக்குனராக 3வது படம். ஏன்னா தனுஷ் அவருடைய கேரியரில் துள்ளுவதிலிருந்து கண்டினியூவாக 3 படம் அவருக்கு 100 நாள் படம் ஹிட்டு கொடுத்தது. ஒரு சாதாரண ஹீரோ அறிமுக நிலையிலேருந்து 3 படம் கண்டினியூவாக ஹிட்டு கொடுத்தது. ஸோ அதனால் இந்த படமும் அவருக்கு ஹிட் அடிக்கும் அப்படிங்கிறதுனால தான் எல்லோரும் எதிர்பார்த்தது. அதே மாதிரி நம்ம டிராகன் ஒரு சினிமா கதாநாயகனுக்குரிய எந்த இலக்கண வரையறைக்குள்ளேயும் செட் ஆகாத பிரதீப் ரங்கநாதன் தான் அந்த படத்தினுடைய ஹீரோ. அவர் கோமாளி படத்தில் அவர் டைரக்டராக ஜெயித்தார். லவ் டுடேயில் அவர் ஹீரோ இயக்குனராக ஜெயித்ததுனால அவருடைய படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அந்த ஒரு செட்டாப் ஆடியன்ஸ் இருக்குல்ல, ஹிப்பி அதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி டைப்பாக தெரியக்கூடிய ஆட்கள் எல்லாருமே எதிர்பார்த்த படம். படம் 21 ரிலீஸ் பண்ணது முன்னாடி அவங்களுக்கு என்டையர் வேர்ல்டு எல்லாருமே எதிர்பார்த்தது நிலவுக்கு என் மேலே நீடி கோபம் தான் ரேஸில் முந்தும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பிரதீப் ரங்கநாதன் தான் முந்தினார். அதுக்கு காரணம் முதல் படம் அவரை கொடுத்த ஹிட்டு, 2வது அவர் மேலே ஒரு கிரேஸ். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாருமே அதாவது ரவுடியாக இருக்க மாட்டான், அந்த மனோநிலையோடு வாழக்கூடிய ஒரு செட்டு ஜெனரேஷன். கெத்தாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஏரியா நாட்டாமல் கெத்து பவர் அப்படின்ட்டு அதே மாதிரியான, அதாவது இன்றைக்கி அரியர் வச்சா அது ஒரு கௌரவமான ஒரு விஷயமாக இந்த சமூகத்தில் பார்க்கப்படுது ஸ்டூடெண்ட்டு மத்தியில். அண்ணன் 48 அரியர் வச்சுருக்காரு, அவர் 24 வச்சுருக்காரு, நான் என்ன 2 தானே வச்சுருக்கேன். அரியர் வைக்கிறதே தப்பான, அதை அரியர் வச்சிருக்கிறதே ஒரு பெருமையாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய கல்ச்சரில் தான் இந்த படம் அரியர் சம்மந்தப்பட்ட ஒரு படம்ங்கிறத வெளியே லீக் ஆச்சு. ஏன்னா அதுக்கு எதிரான கருத்துக்கள் வந்தது. அரியர் வைக்கிறத பெருமையாக பேசி ஒரு படமாடா அப்படின்ட்டு. ஆனால் படம் வந்ததுக்கு பின்னாடி தான் தெரியுது அது அரியர் சம்மந்தப்பட்ட படம் அல்ல. ஒரு மனிதன் குற்ற உணர்ச்சி இல்லாமல் வாழணும்னு நினைக்கக்கூடிய கதைகளம் தான் அது. இந்த 2 படத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான மதிப்பை ஒப்பீடு என்னென்னா, 2மே டைரக்டர் பேஸ் பண்ண படம். இதில் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக இருந்தாலும் அவரும் ஒரு இயக்குனர். அந்த படத்தினுடைய இயக்குனர் அந்த படத்தை ஒரு தெளிந்த நீரோடையா நீங்கள் படம் ஆரம்பத்துலேருந்து முடிகிறது வரைக்கும் என்ன சொல்ல வர்றோமோ எங்கேயுமே தொங்காமல் ஆடியன்ஸுக்கு போர் அடிக்கும்ல, என்னடா இது எதுவுமே இல்லாமல் பரபரப்பாகவும் இல்லாமல் ஒரு தெளிந்த நீரோடையாக போன படம் தான் உங்களுக்கு டிராகன். அதனால தான் அந்த படத்தோட ஆடியன்ஸ் ஈஸியாக கனெக்ட் ஆகிட்டாங்க. இன்னைக்கு யாருமே உட்காந்து படம் பார்த்தாலும் சரி, அதில் வித்தியாசம் ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதுன்னா மிஷ்கினுடைய கேரக்டர்ஸ். இது வரைக்கும் மிஷ்கினை வேறு மாதிரி பார்த்துருக்கோம். பொது வழியில் அது ஒரு ரவுடித்தனமாகவே பேசிட்டு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கார் அதில். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய கேரக்டரைசேஷன் ஸ்க்ரீன் பர்சன் எக்ஸாரியார்
நம்ம எத்தனையோ காலேஜ் பிரின்சிபாலை படங்களில் பார்த்துருக்கோம். இந்த பிரின்சிபால் வித்தியாசமாக இருந்தார். அப்படிங்கும்போது அது வந்து அந்த இன்னைக்கு படம் பார்க்கக்கூடியதில் நீங்கள் தியேட்டருக்கு வரக்கூடிய ஆட்களில் பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு உள்ள தான். இந்த 30 வயசுக்குள்ளே இருக்கிறத வேலைக்கு போகிறாள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. அது காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு இப்படி ஒரு பிரின்சிபால் பார்க்கும்பொழுது ரொம்ப எனர்ஜியாகவும் ஃபீல் பண்ணுறாங்க. எல்லாரையும் நீ கிளியர் பண்ணிட்டு வந்து நீ என்ன கெட்ட கருத்தில் வேணாலும் பேசிக்கிட்டா அப்படின்ட்டு. அது தேட்டர் ஆடியன்ஸில் வந்து அது ஒரு மிகப்பெரிய அப்ளாஸாக வருது. என்னை திட்டு முதல்ல நீ சாய்ச்சிட்டு பண்ணு, அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிள்ளை. இப்போ இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இருக்குல்ல, அந்த படம் தன்னோட அக்கா மகனை ஒரு ஹீரோவாக மாற்றிருக்காரு. இதில் இயக்குனராக தனுஷ் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்காரு? அதாவது வாரிசுகள் வந்துட்டு வரக்கூடிய சீசன் அது. எல்லா லாங்குவேஜ்லேயும் அவங்கவுங்க வாரிசை. ஆனால் நினச்சோன்னு யாரையும் அறிமுகப்படுத்திட முடியாது. இன்றைக்கி தகுதி இருந்தால் மட்டும்தான். நீங்கள் வந்து பாரதிராஜா பையனாக இருந்தாலும் சரி, இல்லை கமல் பொண்ணாக இருந்தாலும் சரி, கஸ்தூர் ராஜா பையனாக இருந்தாலும் சரி, தனுஷ் இன்னைக்கு சினிமா வாரிசாக ஒரு சினிமாவுக்குள்ளே அறிமுகமாகி இருந்தால் கூட அந்த இடத்துக்கு அவர் தன்னை வளர்த்துக்கிட்டார். எனக்கு தமிழ் சினிமாவில் நடிகர், இயக்குனர், பாடலாசிரியர், கதை வசனகர்த்தா, தயாரிப்பாளர் எல்லா தளங்கள்லையுமே, அதாவது நீங்கள் பவருங்கிறத விட ஆளுமைன்னு ஒன்று இருக்குது. எதையும் ரொம்ப கையாளக்கூடிய பக்குவம் என்பதை தான் ஆளுமைன்னு சொல்லுவாங்க. அது வந்து தமிழ் சினிமாவில் வந்து இதுவரைக்கும் இருந்த நடிகர்கள்ல தனுஷுக்கு ரொம்ப கைவந்த கலையாக இருக்குது. கமல்ஹாசனுக்கு முன்னாடி தனுஷுக்கு அது கைவந்த கலையாக இருக்குது. ஏன்னா கமல் சார் கூட உங்களுக்கு வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இதுக்குள்ளே தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார். ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டு வந்த ஒரு கேரக்டர். இன்றைக்கி அவர் அக்கா பையன் ஹீரோ. கிட்டத்தட்ட படம் பார்க்குற எல்லாருக்குமே தனுஷை பார்க்குற மாதிரி தான் அங்கே இருக்குது ஸ்க்ரீனில். பையனுக்கு டப்பிங் பேசியிருக்கேன், தனுஷ் தான் பேசியிருக்கார். தனுஷ் பேசாமல் வேறு யாராவது பேசியிருந்தால் அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும். ஏன்னா இன்றைக்கி நேற்று வரைக்கும் தனுஷோட வாய்ஸை கேட்டுட்ருக்குறான். இன்றைக்கி வந்து அக்கா பையனுக்கு அவர் பேசும்போது தனுஷ் நடிக்கிற மாதிரி அந்த குடும்ப ஒற்றுமை அப்படியே ஒரே மாதிரியான பாடி லாங்குவேஜ், டை எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறனால அது ஆடியன்ஸுக்கு ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா தனுஷ் படம் பார்க்குற மாதிரியான ஃபீல் தான் வருது. ஒரு புது பையன் வேறு யாராவது ஒருத்தர் டப்பிங் பேசியிருக்கலாம். பேசியிருந்தால் ஒரு வித்தியாசத்தை உணரும். இல்லை, வித்தியாசத்தை உணர்ந்தாலும் அது வேற மாதிரி யோசிச்சிருப்பாங்கல்ல. தனுஷ் மாதிரியே தோன்ற ஒருத்தருக்கு தனுஷை அதோட பருத்திவரன் சரவணன் வரும் பொழுது விஜயகாந்த் மாதிரியே அப்படின்னு ஒரு இருந்துச்சு. அதுவே அவருக்கு மிகப்பெரிய மைனஸ் ஆகி போச்சோம். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ்லையும் சரி, ஸ்க்ரீன் பர்சன்ஸ்லையும் சரி குறையே சொல்ல முடியாது. ஒரு நடிகனுக்குரிய எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிட்ட தான் கொண்டு வந்த காலத்தில் அறிகிறாங்க சினிமாவில். தனுஷோட திடீர்னு படிச்சுட்டு இருந்த பையனை கொண்டாந்து நடிடா அப்படின்ட்டு கட்டாயப்படுத்தி நடிக்க வச்சாங்க. ஆனால் இந்த பையனை பொறுத்த வரைக்கும், தனுஷ் அக்கா பையனை பொறுத்த வரைக்கும், இந்த படத்தில் ஹீரோவை பொறுத்த வரைக்கும் சினிமாவுக்குரிய எல்லா விதமான வித்தைகளையும் கற்றுக்கிட்டு கொண்டு வந்து படம் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரியான கதைக்களம் தான். லவ் பிரேக்கப்பு, திருப்பி பழைய காதலை சந்திக்கிறது, அந்த காதலிக்கும் ஒரு கல்யாணம் நடக்கும் பண்ணுறது, எதிர்பார்ப்பு, இந்த மாதிரியான ஸ்க்ரீன் பிள்ளை தான். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் ஸ்க்ரீன் பிள்ளையும் குறைய சொல்ல முடியாது. ஒரு இயக்குனராக, வசனகர்த்தாவா தனுஷ், அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெனரேஷன் இயக்குனர்களில் இன்றைக்கி இருக்க லைவ் ஆடியன்ஸ் என்ன கனெக்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு அப்டேட் ஆகினது மட்டும் இல்லாமல் ஒரு மிகச்சிறந்த இயக்குனராக நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தை அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கார். இந்த படம் வணிக ரீதியாக ஜெயிக்குமா ஜெயிக்காதாங்கிற விவாதத்துக்குள்ளே பார்த்தோம்னா இது வரைக்கும் அந்த படங்களில் இந்த 2 படமுமே இந்த வருஷத்தினுடைய மிகச்சிறந்த திரைக்கதை வசனம், மிகச்சிறந்த இயக்குனர்களுக்கான படமாகத்தான் இருக்கும். இயக்குனர் பிரதீப் வந்து ஒரு ஹீரோவா நடிச்சிருக்காரு. இயக்கியது யாருன்னா இவரோட நெருங்கிய நண்பரான அஸ்வத் மாரிமுத்து. இப்போ இவங்க 2 பேரும் அந்த டிஸ்கஷன் இருக்குல்ல, ஒரு இயக்குனரை இயக்குறது இருக்குல்ல, இதுல ஏதோ சிரமங்கள் இருந்திருக்குமா? அதாவது இந்த படம் முடிகிறதுக்குள்ள பிரதீப் ரங்கநாதனுக்கு அஸ்வத் மாரிமுத்துக்கும் கட்டி உருளாத குறை தான். எந்த மீடியாவில் செய்தி வந்துச்சு அப்பப்போ அவங்க மறுப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் கடந்து நீங்கள் என்னதான் ஹீரோ டாமினேட் பண்ணாலும், என்னதான் எல்லாம் எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு என்ன சொன்னால் கூட அந்த படத்தை ஒருங்கிணைச்சு அதை வடிவமைச்சு கொண்டு வந்து 14 ரீலுக்குள்ளே கொண்டு வந்தார்ல அஸ்வத் மாரிமுத்து. அந்த வகையில் ஒரு ஆளுமை மிக்க இயக்குனர் தான். பிரதீப் ரங்கநாதனோட உயரம் பெரிய லெவல். இன்னைக்கு அந்த ஒத்த படம் தான் ஓடி இருக்கு. அவர் ஆடின ஆட்டம், அவர் பேசின கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஆனால் அஸ்வத் மாரிமுத்தை பொறுத்த வரைக்கும் மகனை நீ என்ன விரும்பினாலும் ஆடு, உன்னை கொண்டாந்து கூண்டுக்குள்ளே உட்கார வச்சுறேன்ட்டு
அவர் என்ன நினைச்சாரோ அதை படத்தில் பண்ணிட்டார். பிரதீப் ரங்கநாதனை வந்து ஒரு ஹீரோயிசத்தாக காட்டணும், பில்டப் கொடுக்கணும், இதெல்லாம் இருந்தாலும் அதையும் கடந்து தன்னுடைய கதைக்குள்ளே பிரதீப் ரங்கநாதனை கொண்டாந்து அடாப்ட் பண்ணி உள்ளே லாக் பண்ணார் பாருங்க. அந்த வகையில் அஸ்வத் மாரிமுத்து இயக்குனரா ஜெயிச்சிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். 2 படங்களுடைய பிஸ்னஸ் ஒரு நாள் தான் ஆயிருக்கு. 2 படமே எப்படின்னா 2 தரப்புமே ஓன் ரிலீஸ் தான் பண்ணியிருக்காங்க. இது டிஜிட்டல் சேட்டலைட்டு இதெல்லாம் என்னென்னா, ஏன்னா அந்த படம் வந்து பிரதீப் ரங்கநாதனுக்காகவோ அல்லது நிலவுக்கு என்மேல் நடிக்கும் அந்த ஹீரோவுக்காகவோ படம் வைக்காது. ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ், தனுஷோட கம்பெனி, தனுஷோட டைரக்ஷன். இதை ஏற்கனவே ஜெயிச்ச அஸ்வத் மாரிமுத்து டைரக்டர், ஏற்கனவே ஜெயிச்ச ஹீரோ, இதையெல்லாம் கடந்து ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டுங்கிற ஒரு பேனர் இருக்குது. இந்த 2 விஷயத்துக்காகத்தான் இந்த படங்களுக்கான சேட்டலைட்டு டிஜிட்டல் ரைட்ஸ் எல்லாம், அதான் அந்த படத்தினுடைய பட்ஜெட்டு என்னவோ அது டிஜிட்டல் சேட்டலைட்டில் வந்துருச்சு. இப்போ தேட்டரில் ஓடிட்டுருக்கிறது 2 படங்களுடைய தயாரிப்பாளர்களுக்கும் உபரி வருமானம் கூடுதலாம். மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.